செல்வபாரதி வணக்கம். கேக்குதா நான் பேசுறது? வணக்கம் சார். வணக்கம் சார். செல்வபாரதி, இன்னைக்கு பாத்தீங்களா சட்டப்பேரவையில் முதலமைச்சர் பேசுனதை கேட்டீங்களா? பார்த்தேன் சார். நம்முடைய தலைப்பே அதுதானே. ஆமா, சட்டப்பேரவையில் இன்னைக்கு எதிரொலித்திருக்கிறது இந்த விவகாரம். எதிர்கட்சி தலைவர் பேசியிருக்காரு, ஆனா உங்க கட்சி தலைவர் மட்டும் இதுவரை பேசாமலே இருக்கிறாரு. உங்களுக்காக அதிமுக கூட நிறைய பேசுகிறது. அதிமுக எழுப்பி இருக்கக்கூடிய எல்லா சந்தேகங்களும் நீங்க எழுப்பக்கூடிய சந்தேகங்கள் தானே அது? ஆமா, சத்தியம் டிவிக்கும் நாங்க நன்றி தெரிவிச்சுக்கிறோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்களுடைய சந்தேகங்களே நீங்க கேள்வியா வைக்கிறீங்க. முதல் நான் தலைப்பை ஒட்டி பேச விரும்புறேன். 7 மணி நேர தாமதம் தான் இந்த விபத்துக்கு காரணமா என்று முதலமைச்சர் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் சட்டமன்றத்திலே கேள்வி எழுப்பியிருக்கிறார். 7 மணி நேர தாமதம் தான் காரணம் என்று அவர் குற்றம் சாட்டினால், 7 நாட்கள் தாமதத்தை தமிழக அரசு செய்ததுதான் இந்த விபத்திற்கு காரணம் என்று நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம். 7 நாள் தாமதத்தை யார் செய்தது என்று கேட்டால் தமிழக அரசு. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பிலே மாண்பமைந்த சென்னை உயர்நீதிமன்றத்தின் முன்பாக கடந்த 16/9/2025 அதாவது நிகழ்ச்சி நடப்பதற்கு சரியாக 10 நாளைக்கு முன்பாக ஒரு மனு தாக்கல் செய்யப்படுகிறது. எங்களுக்கு சென்றவிடம் எல்லாம் எங்களுக்கு இடையூறுகள் இருக்கின்றன, சென்றவிடம் எல்லாம் எங்களுக்கு ஏகப்பட்ட கட்டுப்பாடுகளை அரசாங்கம் விதிக்கிறது, எனவே இந்த நெறிப்படுத்தப்பட்ட ஒரு கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஒரு மனுவை தாக்கல் செய்த பொழுது தமிழக அரசாங்கத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் 18/9/2025 18 செப்டம்பர் 2025 என்ன வழிகாட்டுதலை சொல்கிறார்கள் என்றால், தமிழக வெற்றி கழகத்திற்கு மட்டும் அல்லாமல் தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளுக்குமான ஒரு பொதுவான நெறிமுறைகளை வகுத்து வருகின்ற 24/9/2025 அன்று நீதிமன்றத்தில் நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் என்று மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு ஆணையிடுகிறது. அந்த விதிமுறைகளை பின்பற்றி 24ஆம் தேதியே வழிமுறைகளை ஏற்படுத்தி நெறிமுறைகளை ஏற்படுத்தி தமிழக அரசாங்கமானது சென்னை உயர்நீதிமன்றத்திலே தாக்கல் செய்து இருந்தால், ஒருவேளை தாக்கல் செய்து இருந்திருந்தால் இந்த விபத்து கரூர் நிகழ்ச்சி நடைபெறாமல் தவிர்க்கப்பட்டிருக்கும். ஆனா அன்னைக்கு என்ன பண்ணாங்க தமிழக அரசு? சென்னை உயர்நீதிமன்றத்தில் சாரி சார், ஐ ஆம் லேட், எனக்கு ரெடி பண்ண டைம் இல்ல, அதனால எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு பொறுப்பற்ற முறையில் பதிலளித்தார்கள். அந்த பதிலையும் எப்படி அளித்தார்கள்? சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி கேட்டது, பதில் கொடுக்க சொன்னது யாருக்கு? தமிழக அரசுக்கும் டிஜிபிக்கும். அவங்க தான் ரெஸ்பாண்ட் அந்த கேஸ்ல. ஆனா பதில் கொடுத்தது ஒரு டிஸ்ட்ரிக்ட் சூப்பரண்ட் கேடர்ல இருக்கக்கூடிய ஏஐசிங்கிற ஒரு அதிகாரி. அது சென்னை உயர்நீதிமன்றம் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் அன்றே கண்டித்து 24/9/2025 அன்றே கண்டித்து அந்த அபிடவிட்டை ஏற்க மறுத்து மீண்டும் ஒரு தேதியை போட்டு விட்டார்கள். அந்த வழக்கு இன்னும் விசாரணையில் நிலுவையில் இருக்கிறது. அப்ப லேட்டுன்னு சொல்றீங்களே சார், சிஎம் சார், நீங்க 7 நாள் முறையா நீதிமன்றம் கொடுத்த 7 நாள்ல முறையா நீங்க வழிமுறைகளை நெறிமுறைகளை ஏற்படுத்தி நீதிமன்றத்திலே சமர்ப்பித்திருந்தால் 27ஆம் தேதி கரூர் துயர சம்பவம் நடைபெற்றிருக்குமா சிஎம் சார் என்று தமிழக வெற்றி கழகத்தின் சார்பிலே நான் கேட்க கடமைப்பட்டிருக்கிறேன். சரி, அது அவங்க நீங்க கொடுத்த அனுமதிக்கப்பட்ட காலத்துல தானே சார் நாங்க நிகழ்ச்சி நடத்தினோம், நாங்க கலந்துக்கிட்டோம். நீங்க அனுமதிச்ச காலத்துல தானே சார் 3 to 10 நீங்க தானே அனுமதி கொடுத்தீங்க. எவ்வளவு கூட்ட நெரிசல்கள் வந்தாலும் இது என்ன ஒரு கூட்டத்துக்கு உள்ளாக நடைபெற்ற நிகழ்ச்சியா? இது பொதுவெளியில நடைபெற்ற ஒரு அரசியல் நிகழ்வு, அரசிடம் அனுமதி வாங்கி நடத்தப்படுகின்ற ஒரு அரசியல் நிகழ்வுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் அரசுக்கு இல்லையா? காவல்துறைக்கு இல்லையா? இதை தட்டி கழிப்பதற்கு 7 மணி நேர காலதாமதம் தான் காரணம் என்று நம்முடைய தமிழக முதலமைச்சர்கள் அவர்கள் சட்டப்பேரவையில் சப்பை கட்டி கொண்டிருக்கிறாரு. எந்த வகையில் ஏற்றுக்கொள்ள முடியும்? தமிழக மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். தமிழக மாற்றத்துக்கு தயாராகி கொண்டிருக்கிறது. இன்னொன்னு, இந்த போஸ்ட்மார்ட்டம் சம்பந்தமா நீங்க கேட்டீங்க. போஸ்ட்மார்ட்டம் ஒரே இரவுல இவ்வளவு பேர் அவசரமா போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க. அது சம்பந்தமா நண்பர் அதிமுக சேர்ந்த நண்பர் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது, நீங்க என்ன சார் உங்களுக்கு போஸ்ட்மார்ட்டம் வீடியோ நீங்க உங்களுக்கு பப்ளிக்ல ரிலீஸ் பண்ணுமான்னு கேக்குறீங்க. இல்ல சார், கேள்வி கேட்டது நாங்க இல்ல சார், இந்தியாவின் உச்ச நீதிமன்றம் கேள்வி கேட்டு இருக்கிறது. அசிங்கப்பட வேணாமா? வெட்கப்பட வேணாமா? ஒரு ஆளும் அரசு
வரேன். இந்தியாவின் உச்ச நீதிமன்றம் கேட்ட கேள்வி சார் இது. அதிமுக காரர் வந்து கேட்ட கேள்வி இல்ல, காரர் வந்து கேட்ட கேள்வி இல்ல இது. செல்வபாரதி ஒரு நிமிஷம். உச்ச நீதிமன்றம் வீடியோவை வெளியிடுங்கன்னு சொல்லி இருக்க ஆர்டர்ல, அந்த 25 பக்க ஆர்டர்ல வெளியிடுன்னு யாரும் சொல்ல சார், வீடியோ வெளியிடுன்னு யாரும் சொல்ல. உச்ச நீதிமன்றம் என்ன கேள்வி கேக்குது? எப்ப ஒரு 2-3 மணி நேரத்துல, ஒரு 4 மணி நேரத்துல 30-40 பேரை நீங்க போஸ்ட்மார்ட்டம் பண்றீங்கன்னா உங்ககிட்ட அதுக்கு என்ன ஃபெசிலிட்டி இருக்குன்னு கேக்குது. என்ன எத்தனை ஸ்லாப் வச்சிருக்கீங்கன்னு கேட்டாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கான ஸ்லாப் என்ன, ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல 2 இருக்குமா 3 இருக்குமா, ஒரு டிஸ்ட்ரிக்ட் இதுல மருத்துவமனையில ஒரு 2-3 இருக்குமான்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு பதில் சொல்ல முடியாமல் திக்கி திணறி நம்முடைய தமிழக அரசு வழக்கறிஞர்கள் பின்வாங்கி பின்னங்கால் பிடிரேடி கோடி அவர்கள் நாங்கள் இதை எழுத்துப்பூர்வமாக தாக்கல் செய்கிறோம் என்று வாங்கி கொண்டார்கள் என்பதுதான் உண்மை. ஓகே 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 பாரதி நீங்க முழுமையா பேசலாம், நான் உங்களை முழுமையா அனுமதிக்கிறேன். நீங்க பேச நினைக்கிறதெல்லாம் நீங்க சொல்லலாம். மதிவாணன் பேச, ஆனா கடைசியா மதிவாணன் பேசும்போது குறுக்கிடாதீங்க தயவு செஞ்சு. சார் அப்படிதான் இல்ல சார், அவரு தொண்டர்படை இல்லங்கிறாரு. எங்கள் கட்சியில் தொண்டர்படை இருக்கிறார்களா இல்லையா, அவர்கள் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்களா இல்லையா என்பது எங்களுக்கு தான் தெரியும். அந்த கூட்டத்தில் கூட 1500 பேர் தொண்டர்படை, எங்கள் தொண்டர்படை ஒவ்வொரு கூட்டத்திற்குமே தலைவர் வந்து பேசக்கூடிய பிரச்சார கூட்டங்கள் ஒன்னொன்னுக்குமே 1500 பேர் தொண்டர்படையை சேர்ந்தவர்கள் வந்து அங்க நின்று கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்கள் பாதுகாப்பு ஏற்பாடு செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். கூட்டம் கட்டுக்கடங்காமல் வரும்போது காவல்துறை ஒத்துழைப்பு எங்களுக்கு தேவைப்படுது. ஏன்னா அவங்க தான் எங்களுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. ஸோ அவங்களுடைய பணியை அவங்க செய்யவில்லை, சரிவர செய்யவில்லை. ஏன்னா காவல்துறைக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருப்பது மட்டுமில்லாமல் மிகப்பெரிய அனுபவம் இருக்கிறது. இது போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்திய அனுபவம். நீங்க பேசுனதை வச்சுதான் நான் சொல்றேன் பாரதி. அதாவது தமிழ்நாடு அரசாங்கம் வந்து சொல்கிறது, முதல்ல 504 போலீஸ் இருந்தாங்கன்ட்டு, அப்புறம் இன்னைக்கு வந்து சீஃப் மினிஸ்டர் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 600க்கும் மேல வந்து இருந்தாங்கன்ட்டு. இப்ப நீங்க சொன்னதை வச்சுதான் எங்களுக்கு தெரியுது 1500 தொண்டர் படையினர் வந்து இந்த கரூர் கேம்பெயினுடைய இந்த பிரச்சார பயணத்தின் போது நீங்க பயன்படுத்தி இருக்கிறீங்க, அப்படிதானே? ஆமா 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 ஆமா. ஓ, அதாவது உங்களோட 1500 நீங்க வந்து போலீஸ்ல வந்து ஏற்கனவே சொன்னது போல ஒரு 500, அப்படின்னா 2000 பேர் இருந்தும் இந்த அசம்பாவிதம் நடந்திருக்கு. அதாவது பாரதி ஒண்ணு இந்த எங்களுக்கு நீங்க கொஞ்சம் கிளியரா சொல்லுங்க. ஏன்னா தமிழ்நாடு அரசாங்கமும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் இந்த ஷோவை பார்த்துட்டு இருப்பாங்க. இப்ப நீங்க லீகல் விங்ல வந்து ஸ்டேட் லெவல்ல பொறுப்புல வேற இருக்கிறீங்க. நீங்க உங்களுடைய தொண்டரணியும் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டார்கள்னு சொல்றீங்க. யார் சார்? இல்ல எனக்கு சார் அத வந்து லீட் பண்ணது யார் பாரதி? அதை லீட் பண்ணது யாருன்னு, இந்த பாதுகாப்பு பணிகளை ஒருங்கிணைத்து சென்றது யாரு? உங்க தொண்டர்கள் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள். மாவட்ட செயலாளரா? மாவட்ட செயலாளர்கள் தலைமையில பாதுகாப்பு குழு ஏற்படுத்தப்பட்டு அவர்கள் வந்து 2-3 நாட்களுக்கு முன்பாக அதனுடைய பொறுப்பாளர்களை வந்து அந்த பகுதிகளை பார்வையிட்டு எங்கெங்க எப்படி வரிசைப்படுத்தணும் நிறுத்தணும்னு சொல்லி எல்லாம் பார்த்து எல்லாம் சரிவர செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். இல்லைன்னா அவ்வளோ பெரிய மாநாடு, 2 மாநாடு, மாபெரும் கடல் போன்ற மாநாட்டை நடத்திருக்க முடியாது. சென்றவிடமெல்லாம் தலைவருக்கு மக்கள் வெள்ளம் என வந்து கூடியிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் இத்தனை கூட்டங்களை எடுத்து 6வது இடத்துக்கு நாங்கள் வந்திருக்க முடியாது, 6வது கூட்டத்துக்கு வந்திருக்க முடியாது. கரூரில் நடந்த சம்பவம் என்பது வேறு. அதாவது மற்ற ஊர்கள் 5 இதற்கு முன்பாக நடந்த ஊர்களெல்லாம் 5 ஊர்கள் ஏன் நடக்கல, கரூர்ல மட்டும் ஏன் நடந்துச்சுன்னா அதனுடைய நிலை வேறு, அது பின்புலம் வேறு. அதை வந்து இப்போ சிபிஐ விசாரிக்க இருப்பதனால அதை முன்கூட்டியே நம்ம வந்து சில விஷயங்களை வெளிப்படையாக பேச முடியாது. ஆனால் விசாரணையின் முடிவில் இதனுடைய உண்மை வெளிவருங்கிறது தான் உண்மை. பாரதி தமிழக வெற்றி கழகத்துக்கு பாருங்களேன், 1500 பேர் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்காங்கன்னு சொல்றாருல, 1500 பேர்ல அவங்களுக்கு யாருக்காவது பொறுப்பு இருக்கா இல்லையான்னு கேட்க சொல்லுங்க. இந்த மரணத்துல பாரதி நீங்க பேசிட்டு இருக்கும்போது நாங்க வீடியோ போட்டுட்டு தான் இருக்கிறோம். முக்கியம் பாரதி மதியழகன் பேசல, முத்துப்பாண்டி சார் பேசினாரு. முத்துப்பாண்டியா? சாரி மிஸ்டர் முத்துப்பாண்டி, நான் அதை போன்ல பேசுறதுனால யார் பேசுறாங்கன்னு சரியா தெரியல. சரி பாரதி, நீங்க பேசிட்டு இருக்கும்போது நாங்க வீடியோ பிளே பண்ணிட்டு தான் இருக்கிறோம். பாரதி நீங்க அந்த அவ்வளோ பெரிய கிரவுடு, நீங்க வந்து அலை மாதிரி அது வந்து ஸ்விங் ஆயிட்டு இருக்குது. நீங்க நல்லா கவனிங்க ஒரு விஷயம், நீங்க இப்படி ஸ்விங்கான கூட்டம் எங்கேயுமே விழல. எங்கேயோ ஒரு ஓரத்துல நின்றுட்டு இருந்த கூட்டம் விழுந்ததுனால தான் இவ்வளோ பேர் 41 பேர் செத்துருக்கிறாங்க. ஒருவேளை நீங்க சொல்வதை போல உள்ள பூந்து ஏதோ ஒன்று சதி நடந்து இந்த மாதிரி ஒரு கூட்டம் சாஞ்சிருந்ததுன்னா மரணத்தினுடைய எண்ணிக்கை 200-300 போயிருந்திருக்கும். நீங்க சொல்வதை போல இது வந்து ஒருவேளை சதி அப்படிங்கிற மாதிரி வந்ததுன்னா
நாங்க இந்த கிரவுடு போட்டுட்டு தான் இருக்கிறோம். நீங்க பாருங்க, நீங்க திரும்ப திரும்ப இதில் சதி 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 அப்படின்ட்டு நீங்க சொல்வதன் மூலம் சார் இல்ல உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியை நீங்க இப்ப வரை எடுக்காமலே இருக்கிறீங்களோ அப்படிங்கிற கேள்வியை தான் நாம் தமிழர் கட்சி முன்வைக்கிறது. எங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி நாங்க எடுக்காம இருந்திருந்தா அடுத்த நாள் எங்கள் தலைவர் வந்து இரங்கல் தெரிவித்திருக்க மாட்டார், எல்லா இழந்த உயிர்கள் அனைத்திற்கும் நிவாரணம் அறிவித்திருக்க மாட்டார். அதற்கு பிறகு ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களிடையும் சென்று நேரலையில் பேசியிருக்க மாட்டார். அடுத்த கட்ட நிகழ்ச்சிகள் சந்திப்பு ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, அதை செய்திருக்க மாட்டார்கள். இன்னும் அந்த குடும்பத்திற்கு வந்து என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அனைத்தும் செய்வதற்கான ஏற்பாடுகளை நிர்வாகிகளும் தலைவரும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது வாயில சொல்றது இல்ல சார், செஞ்சு காட்டுறது. அதை தமிழக வெற்றி கழகம் செய்து கொண்டிருக்கிறது, வெற்றிகரமாக செய்யும். பாதிக்கப்பட்ட மக்கள், எம் கட்சியை சார்ந்த மக்கள், என் தலைவரை நோக்கி வந்த மக்கள், எங்கள் குடும்ப உறுப்பினர்கள், அவர்களின் இழப்பின் மீது எங்களுக்கு துக்கம் இல்லை என்று, பொறுப்பில்லை என்று நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? அதை எங்கள் செயல்களில் செய்து காட்டுவோம். ஓகே, ஒவ்வொரு குடும்பத்திற்கும் மாதம் 5000 ரூபாய் அடுத்த 20 பாரதி அது உங்க கட்சி அறிவிக்கல. பாரதி அது உங்களுடைய கட்சி அறிவிக்கல. இல்ல அது உங்களுடைய பார்ட்டி அறிவிக்கல. பாரதி ஒரு விஷயம், நீங்க ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. நீங்க 15 நாள் கழித்து நீங்கள் பேசுவதை போல இந்த அரசாங்கம் பேச முடியாது. உங்களுடைய தலைவருக்கு இவ்வளவு பெரிய கிரவுட் வந்தது அப்படிங்கிறதுக்கான பெருமையை எடுத்து நீங்க உங்களுடைய கிரீடத்தில் சூடிக்கொள்கிறீர்கள். ஆனா இவ்வளவு இறப்பு ஏற்பட்டது அப்படிங்கிறது வரும்போது நாங்க 15 நாள் கழிச்சு பேசுவோம்னு நீங்க சொல்றீங்கல்ல, எங்களுக்கு பொறுப்பு இருக்குன்னு சொல்றீங்கல்ல, இந்த 15 நாள் காலதாமதத்தை ஒரு மாநில அரசாங்கம் எடுத்துக்கொள்ள முடியாது. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த 15 நாள் இந்த அரசாங்கம் தான் எடுத்துக்கிட்டது, நீங்க எடுத்துக்கல. நீங்க யாருமே எடுத்துக்கல பாரதி, நீங்க யாருமே எடுத்துக்கல. அடுத்த நாளே தான் அறிவிச்சார். இல்ல என்ன அறிவிச்சீங்க? மூன்றாவது நாள் வந்து வீடியோல வந்து இரங்கல் மூணாவது நாளுக்குள்ள 41 சடலம் அறிக்கை வெளியிட்டு இருக்கார் சார். இல்ல பாரதி, இல்ல நான் வேணா உங்களுக்கு அனுப்புறேன். இல்ல அடுத்த நாள் தலைவர் அறிக்கை வெளியிட்டு இருக்கிறார். என்னைக்கு? 28ஆம் தேதி காலையில சார். 28ஆம் தேதி காலையில அரசாங்கம் வந்து நீங்க அறிவிச்சீங்க பாரதி. கூட நின்னது யாருன்னு கேக்குறேன். கூட நின்னது யாரு இல்லன்னு சொல்லுங்க. அறிவிக்கவே இல்ல, 15 நாள் எதுவுமே பேசலன்னு சொல்றீங்க. அதுக்கு சொல்றேன் பாரதி, அறிக்கை போதுமானது கிடையாது பாரதி. அறிக்கை போதுமானது இல்ல. அறிக்கை நீங்களும் நானும் உறுதி செய்ய முடியாது. நீங்கள் அதாவது தமிழக அரசாங்கம் அதுக்கு பிறகு இவ்வளவு பெரிய சம்பவம் நிகழ்ந்த பிறகு மீண்டும் அவங்க போறதுக்கான நெறிமுறைகள் வழிகள்லாம் இருக்கு. நீங்க எடுத்த உடனே திரும்ப ஒரு போய் களத்தில் நின்று திரும்ப ஒரு பிரச்சனை வந்து இது வந்து வேற மாதிரி போயிட்டு இருக்கு. சரி, அது இல்லாம இது ஒரு திட்டமிட்ட செயல் அப்படின்றதுனால அப்படின்னு எங்களுக்குள்ள ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறதுனால அதை நான் கண்கூடா பார்த்ததுனால இதை மேற்கொண்டு நாங்க வந்து அடுத்த அடிகள் சரியாக எடுத்து வைக்க வேண்டியிருக்கிறது. சரி பாரதி, ஓகே பாரதி, தயவு செஞ்சு குறுக்கிட வேண்டாம்.